நம் நெற்றியில் பூசப்படும் சாம்பல் நாம் வெறும் தூசியே என்பதையும் இறைவனின் அருளினின்று நாம் ஒன்றுமில்லை என்பதையும் நமக்கு நினைவூட்டுகிறது. மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்ற அழைப்பு நம் இதயத்தின் ஆழத்திற்கு சென்று கிறிஸ்துவின் பாடுகள் மற்றும் உயிர்ப்பின் மறைபொருளோடு நம்மை இணைக்க இன்று நம்மை தூண்டுகிறது. அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த 40 நாள் பயணத்தில் வெளிவேடமான செயல்களை தவிர்த்து உண்மையான மனமாற்றத்தை நோக்கி நாம் முன்னேற்றுவோம். போர், வன்முறை, சமூக அநீதி மற்றும் பாவத்தின் பிடியிலிருந்து இவ்வுலகம் விடுபடவும் கிறிஸ்துவின் ஒளியால் மானுடன் புதுப்பிக்கவும் இத்திருப்பலியில் உருக்கமாக மன்றாடுவோம். நம்முடைய ஜெபம், நோன்பு மற்றும் பிறரன்பு நற்செயல்கள் வழியாக இறைவன் விரும்பும் இதயத்தை நாம் பெற்றிடவும் இத்தவக்காலம் நமக்கு பயனுள்ள இரக்கத்தின் காலமாக அமையவும் வரவேண்டி நம்பிக்கையோடு இத்திருப்பலியில் இணைவோம். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்கவர்களே, தவக்காலத்தை சமர்ப்பிப்பதோடு இன்று தொடங்குகிறோம். வருகின்ற 40 நாட்களும் ஆண்டவர் நம்மை அவரை நோக்கி வழிநடத்துவதற்காக அழைக்கின்றார். மனம் திரும்பி நற்செய்தி நம்புங்கள் என்பதுதான் ஆண்டவர் நமக்கு தருகிற செய்தி. எனவே மனமாற்றம் பெற இந்த 40 நாட்கள் நமக்கு முழுமையாக உதவ இதை பயன்படுத்திக் கொள்ள தேவையான அருள் வரங்களை இந்த கல்வாரி வரியிலே நாம் சிறப்பாக மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித நோன்புகளின் வழியாக கிறிஸ்தவ வாழ்வின் போராட்டத்தை தொடங்க எங்களுக்கு உதவியருளும். அதனால் ஆன்மீக தீமைகளுக்கு எதிராக நாங்கள் போரிட்டு தன்னடக்கத்தின் உதவியால் காக்கப்படுவோமாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் இறைவனாய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்துக் கொள்ளுங்கள். இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 12 முதல் 18 முடிய. ஆண்டவர் கூறுகிறார், இப்பொழுதாவது உண்ணா நோம்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்துக் கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர், நீடிய பொறுமையுள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். ஒருவேளை அவர் தம் மனத்தை மாற்றிக்கொண்டால் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு தானிய படையலையும் நீர்ம படையலையும் நீங்கள் அளிக்குமாறு உங்களுக்கு ஆசி வழங்குவார். இதை யார் அறிவார்? சீயோனில் எக்காலம் ஊதி எச்சரியுங்கள், புனிதமான உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள். வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள், மக்கள் திரண்டு வர செய்யுங்கள். புனித கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள், முதியோரை கூடி வர செய்யுங்கள். பிள்ளைகளையும் பால் குடிக்கும் குழந்தைகளையும் ஒரு சேர கூட்டுங்கள். மணமகன் தன் அறையை விட்டு வெளியேறட்டும், மணமகள் தன் மஞ்சத்தை விட்டு புறப்படட்டும். ஆண்டவரின் ஊழியர்களாகிய குருக்கள் கோவில் மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையே நின்று அழுத வண்ணம், ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் கொள்ளும், உமது உரிமை சொத்தாக வேறினத்தார் நடுவில் நிந்தைக்கும் பழிச்சொல்லுக்கும் ஆளாக்காதீர் என சொல்வார்களாக. அவர்களுடைய கடவுள் எங்கே என வேறினத்தார் கூறவும் வேண்டுமோ? அப்பொழுது ஆண்டவர் தம் நாட்டின் மேல் பேரார்வம் கொண்டு தம் மக்கள் மீது கருணை காட்டினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோ. இரக்கமாயிரும். பாடுவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும்,
ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோ இரக்கமாயிரும். கடவுளே, என உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தும். பல்லவி. ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோ இரக்கமாயிரும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். உம் பார்வையில் தீயது செய்தே. ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோ இரக்கமாயிரும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோ இரக்கமாயிரும். மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். எல்லாம் சேர்ந்து பாடுவோம். செய்தோ இரக்கமாயிரும் என்று பாடுவோம். இரண்டாம் வாசகம். கடவுளோடு ஒப்புரவாகுங்கள், இதுவே தகுந்த காலம்.
திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவசனங்கள் 20-21 மற்றும் அதிகாரம் 6 இறைவசனங்கள் 2 முடிய. சகோதர சகோதரிகளே, நாங்கள் கிறிஸ்துவின் தூதர்களாய் இருக்கிறோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்து சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். நம் கிறிஸ்து வாயிலாக தமக்கு ஏற்புடையவர் ஆகுமாறு கடவுள் பாவமறியாத அவரை பாவ நிலையை ஏற்க செய்தார். நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன். விடுதலை நாளில் உமக்கு துணையாய் இருக்கிறேன் என கடவுள் கூறுகிறார். இதுவே தகுந்த காலம், இன்றை மீட்பு நாள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக ஆண்டவரின் குரலை கேட்பீர்களாக. போற்றி போற்றி இறைவா போற்றி. எம்மை ஆளும் இயேசுவே போற்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய, மேலும் 16 முதல் 18 முடிய. அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 1 முதல் 6 மற்றும் 16 முதல் 18. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இல்லை என்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டும் என்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதி ஓரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டும் என இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்துக் கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும் போது வெளிவேடக்காரரை போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும் போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது, மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து அனுபவிக்கவர்களே, இன்றிலிருந்து நாம் தவக்காலத்தை தொடங்குகிறோம். சாம்பல் புதனிலிருந்து இந்த 40 நாட்கள் தவக்காலமாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. பல காலங்கள் திரு அவை நமக்கு கொடுத்திருக்கிறது. குறிப்பாக இந்த தவக்காலம் 40 நாட்கள் இறைவனோடு நாம் மீண்டும் ஒன்றிணைவதற்கு, இறைவனை நோக்கி நாம் திரும்புவதற்கான காலங்களாக இந்த தவக்காலம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு பழக்கமாக இருந்தாலும் 40 நாட்கள் தொடர்ச்சியாக செய்கிற போது அந்த பழக்கம் நம்முடைய வழக்கமாக மாறுகிறது. அது நல்ல பழக்கமோ கெட்ட பழக்கமோ எதாக இருந்தாலும் சரி. ஆக இந்த 40 நாட்கள் என் வாழ்வை மாற்றிக்கொள்வதற்கான ஒரு மண்டலம் என்று சொல்வார்கள். 48 நாட்கள் சேர்ந்தது ஒரு மண்டலம்.
நமக்கு உயிர்ப்பு வரை 47 நாட்கள் வரும். அப்போ இந்த 40 நாட்கள் ஒரு மனிதன் தன்னை மாற்றிக்கொள்வதற்காக கொடுக்கப்படுகிற ஒரு கால அளவாக இருக்கிறது. நம்முடைய விவிலியத்தை எடுத்து பார்க்கிற போது 40 நாட்கள் என்பது பல இடங்களிலே நமக்கு சுட்டி காட்டுகிறது. எங்கெல்லாம் 40 நாட்களை பற்றிய நிகழ்வுகள் வருது? 40 நாட்கள் எங்கெல்லாம் வருது? எங்க யார் நோன்பு இருந்தா 40 நாள்? தொடக்கத்திலிருந்தே பாருங்க. தொடக்க நூல்ல எங்க 40 நாள் வருது? சொல்லுங்க சத்தமா. நோவா 40 இரவும் 40 பகலும் கடவுள் மழை பெய்ய செய்கிறார். எதற்காக? தீய உலகத்தை முற்றிலுமாக அழித்து ஒரு புதிய உலகை உருவாக்குவதற்காக நோவா பெட்டகத்தில் ஏறுகிற போது 40 இரவும் 40 பகலும் மழை பெய்ய செய்கிறார். அடுத்து வேற எங்க 40 வருது? யோனா 3 தான் இருந்தார். வேற எங்க 40 வருது? இறைவாக்கினர் எலியா 40 நாட்கள் ஒரேபு மலை மீது ஏறி அங்கு கடவுளை காண்கிறார். அது நடக்கிறது. அடுத்து வேற 40 எங்க வருது? விடுதலை பயனுள்ள எங்க வருது? 40 நாள் எங்க வருது? உங்களுக்கு ஹின்ஸும் கொடுத்தாச்சு. விடுதலை பயனுள்ள யார் வருவா? மோசே. 40 மோசே என்ன தொடர்பு? போன வருஷமும் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சீனாய் மலை மீது 40 நாட்கள் அவர் ஏறி சென்று 10 கட்டளையை பெறுகிறார். கடவுளை அவர் நேருக்கு நேராக கண்டு 10 கட்டளை பெற சீனாய் மலை மீது 40 நாட்கள் ஏறி செல்கிறார். புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது 40 நாட்கள் எங்க வருது? புதிய ஏற்பாட்டிலையும் தெரியலன்னா அது சரி கிடையாது. யாரு? 40 நாட்கள் பாலைவனத்திற்கு செல்கிறார். முதல்ல அதான் முக்கியம். 40 நாட்கள் பாலைவனத்தில் சென்றுகிறார். அங்கு சோதிக்கப்படுகிறார். முன்னால் நோன்பு இருக்கிறார். தன் பணிக்காக தன்னை 40 நாட்கள் தயாரிக்கிறார். இப்படி 40 என்பது ஒரு மனிதன் தன்னை தயாரித்து இறைவனை காண்பதற்காக, இறைவனது சட்டங்களை பெற்றுக்கொள்வதற்காக, தீமைகளிலிருந்து விடுபட்டு நன்மைக்கு செல்வதற்காக இறைவன் தருகிற அந்த கால அளவுதான் இந்த 40 நாட்கள். அப்ப திரு அவை நமக்கு இந்த 40 நாட்களை தந்திருக்கிறது. நமக்கு இந்த 40 நாட்கள் எப்படி கணக்கிடப்படுகிறது? எப்படி கணக்கிடப்படுகிறது தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஈஸ்டர் மட்டும் ஏன் மாறி மாறி வருது? சாம்பல் புதன் மட்டும் ஏன் ஒரே நாள்ல நமக்கு வர மாட்டேங்குது? மற்ற கிறிஸ்துமஸ் டிசம்பர் 25 அப்படிதானே, மாறவே செய்யாது. அன்னை மரியாளுடைய பிறப்பு செப்டம்பர் 8 மாறாது. இப்படி எல்லா திருவிழாக்களும் அதே நாட்கள் தான் வருகிறது. ஆனா சாம்பல் புதன், அதுல இருந்து இந்த தவக்காலம், நம்முடைய உயிர்ப்பு ஞாயிறு, இது மட்டும் மாறிக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு ஆண்டுமே. ஏன்? நான் இதுவரைக்கும் சொன்னதே இல்லையா? சொன்னதே இல்லையா? நான் சொல்லியிருப்பீங்க. அதான் சொல்லியிருப்பேன். நாம் பாஸ்கா விழாவை தான் கிறிஸ்து உயிர்ப்பு நாளாக கொண்டாடுகிறோம். அப்படித்தானே? யூதர்கள் பாஸ்கா விழாவை கொண்டாடியார்கள். அதனுடைய தொடர்ச்சி தான் புதிய பாஸ்காவாகிய, புதிய செம்மறி ஆகிய இயேசுவினுடைய இறப்பு உயிர்ப்பை நாம் கொண்டாடுகிறோம். இந்த பாஸ்கா விழா எப்படி கணக்கிடப்படுகிறது என்றால் சந்திரனை மையமாக கொண்டு கணக்கிடப்படுகிறது. பௌர்ணமி இந்த நாட்கள் வரும் இல்லையா? சந்திரனை மையமாக கொண்டு ஒவ்வொரு ஆண்டுமே இந்த பாஸ்கா விழா கணக்கிடப்படுகிறது. எனவேதான் நமக்கும் அதற்கேற்ப மாறிக்கொண்டே இருக்கும். ஒவ்வொரு ஆண்டுமே எப்படி இஸ்லாமியர்கள் அவங்க நோன்பு இருப்பதற்கு அவங்களுடைய திருவிழாவுக்கு சந்திரனை மையமாக கொண்டிருக்கிறார்களோ, அதே போல நம்முடைய இந்த உயிர்ப்பு பெருவிழா, இந்த நாட்கள் பாஸ்கா விழா எப்போதுமே சந்திரனை மையமாக கொண்டு கணக்கிடப்படுவதால் அதே அடிப்படையில் தான் நாம் இயேசுவினுடைய புதிய பாஸ்காவையும் கணக்கிட்டு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனவேதான் ஒவ்வொரு ஆண்டுமே அது மாறிக்கொண்டே இருக்கும் அதற்கேற்ப. ஓகேவா? ஸோ மறைக்கேள்வி முடிந்தது. அப்போ இன்றைக்கு நாம் சாம்பல் புதனோடு தொடங்கி இருக்கிறோம். இந்த நாள் நமக்கு தருகிற செய்தி,
இன்றைய வாசகங்கள் நமக்கு தருகிற செய்தி. இந்த 2ஆம் வாசகத்திலிருந்து நாம் தொடங்குவோம். இந்த 2ஆம் வாசகத்திலே மிக அற்புதமாக பவுலடியார் இன்றைக்கு சொல்லி முடிக்கிறார். இதுவே தகுந்த காலம், இதுவே இன்றை மீட்பு நாள். இதுதான் தகுந்த காலம். நாம் மீட்பை பெற்றுக்கொள்வதற்கான தகுந்த காலமாக இறைவன் இதை கொடுத்திருக்கிறார். அப்ப இறைவன் கொடுத்த இந்த நாட்களை நான் பயன்படுத்தி என் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்ல ஒவ்வொரு ஆண்டுமே இந்த தவக்காலம் வரும், ஈஸ்டர் வரும், மாறிக்கொண்டே தான் இருக்கும். ஆனால் என் வாழ்க்கை மாறவில்லை என்றால் எந்த பயனும் அல்ல. அப்போ கடவுள் கொடுத்திருக்கிற இந்த தகுந்த காலத்தை நான் எப்படி பயன்படுத்த போகிறேன்? சிறப்பாக இன்றைய முதல் வாசகம் நற்செய்தி வாசகம் தருகின்ற செய்தியை உள்வாங்கி இந்த தவக்காலத்தை தொடங்க அழைக்கப்படுகிறேன். இன்றைய முதல் வாசகம் நற்செய்தி வாசகம் ரெண்டுமே ஒரே செய்தியை நமக்கு 2 விதமாக முன்வைக்கிறது. முதல் வாசகம் யோவேல் இறைவாக்கினர் நமக்கு முன்வைக்கிறார். உள்ளே இருப்பவர்கள் வெளியே வாருங்கள், வீட்டுக்குள் இருப்பவர்கள் வெளியே வாருங்கள். மணமகன் தன் மன அறையை விட்டு வெளியே வரட்டும். இதோ உங்களுக்கு என்று ஒரு நாள் குறியுங்கள். மக்கள் எல்லாரும் ஒன்றாக வெளியே வாருங்கள், நோன்பருங்கள், வழிபாட்டை சிறப்பியுங்கள். ஆக நான், என் வீடு, என் குடும்பம், என் தொழில், என்னுடைய வாழ்க்கை இப்படியே வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ராயல் மக்களுக்கு யோவேல் அழைப்பு கொடுக்கிறார். கடவுளை விட்டு நீங்கள் விலகி போய்விட்டீர்கள். உங்களை மீட்டு வந்த கடவுளை, உங்களுக்கு விடுதலை தந்த கடவுளை, உங்களுக்கு புதிய நாட்டை கொடுத்த கடவுளை நீங்கள் மறந்து நன்றி மறந்தவர்களாக மாறி போய்விட்டீர்கள். உங்களை பற்றி மட்டுமே சிந்திக்கிறீர்கள், அடுத்தவர்களை பற்றி ஒருபோதும் சிந்திப்பதில்லை. எனவே உங்களது இந்த வட்டத்தை விட்டு வெளியே வாருங்கள். நான், எனது, என் குடும்பம், என் பிள்ளைங்க, என் வாழ்க்கை, இதை மட்டும் சிந்திக்காமல் வெளியே வாருங்கள். கடவுளிடத்திலே வெளியே வந்து வாருங்கள், மக்களை பாருங்கள், எல்லாரும் ஒன்று கூடுங்கள் அப்படிங்கிற செய்தியை முன்வைக்கிறார். இன்றைக்கு நற்செய்தி வாசகம் அதற்கு அப்படியே நேர்மறையாக இயேசு நமக்கு சொல்லுகிறார். வெளியே இருப்பவர்கள் உள்ளே வாருங்கள். யோவேல் சொல்லுகிறார் உள்ளே இருப்பவர்கள் வெளியே வாருங்கள். இங்கு இயேசு சொல்கிறார் வெளியே இருப்பவர்கள் உள்ளே வாருங்கள். இரண்டுக்கு என்ன வித்தியாசம்? இங்கு இயேசு, யோவேல் சொல்வது உன்னுடைய வட்டத்தில் இருந்து நீ வெளியே வா. இங்கு இயேசு சொல்வது நீ உன்னை வெளியே அடையாளப்படுத்துவதிலிருந்து உள்ளே வா. அதாவது நீ செய்கிற ஒவ்வொரு செயலையும் அடுத்தவர் பார்க்க வேண்டும் என்று வெளியில் செய்யாது, உள்ள வந்து செய். உனக்கு கடவுளுக்கு மட்டும் தெரிஞ்சா நீ தர்மம் கொடுக்கறியா, 4 பேருக்கு தெரியற மாதிரி நீ கொடுக்கணுங்கிற தேவையில்லை. யாருக்கும் தெரியாமல் உள்ளே கொடு. அதுதான் இயேசு சொல்லுது. இன்றைக்கு எந்த செயலை செய்தாலும் 4 பேருக்கு தெரியணுங்கிற அந்த ஒரு மனப்பான்மை இல்லாம வந்து விட்டோம். இன்றைக்கு இருக்கிற நம்முடைய ஊடகங்கள் நம்முடைய மனநிலை நம்ம எப்படி மாற்றிக்கொண்டு விட்டது. ஒரு சின்னதை செஞ்சாலும் அதை போட்டோ எடுத்து 4 பேருக்கு தெரியற மாதிரி ஸ்டேட்டஸ் வைக்கிற அந்த ஒரு மனநிலையை நோக்கி இன்றைய சமூகம் போய் கொண்டிருக்கிறது. எதை செய்தாலும் எனக்கு பாராட்ட வேண்டும், என்னை 4 பேர் மத்தியில் நன்றி சொல்ல வேண்டும், பாராட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இயேசு இதை கண்டிக்கிறார். இன்றைக்கு தவக்காலத்தில் நீ என்ன தர்மம் செய்தாலும் சரி, யாருக்கு எது செய்தாலும் சரி, அது உனக்கும் கடவுளுக்கும் மட்டும் தெரிந்தால் வேற யாருக்கும் தெரிய வேண்டிய தேவையில்லை. இரண்டாவது, நீ இறைவேண்டல் செய்கிற போதும் சரி, நீ ஆலயத்திற்கு வருகிற போதும் சரி, கடவுளை தேடுகிற போதும் சரி, உனக்கும் கடவுளுக்கும் மட்டும் தெரிந்தால் போதும். 4 பேருக்கு தெரியற மாதிரி நீ ஜெபம் பண்ணதோ கோயிலுக்கு போறதோ தேவையில்லை, உனக்கு மட்டும் தெரிந்தால் போதும். அதே போல நீ நோன்பு இருக்கிற போது அது உனக்கு மட்டும் தெரிந்தால் போதும். மொத்தத்தில் நீ செய்கிற அறச்செயல்கள், ஆன்மீக செயல்கள் உனக்கும் கடவுளுக்கும் மட்டும் தெரிந்தால் போதும், வேற யாருக்கு தெரிய வேண்டியது. அதனாலதான் நீ வெளியே இருந்து உள்ள வா. வெளியில இருந்து 4 பேர் பார்க்கணும்னு எதையும் செஞ்சுக்கிட்டு இருக்காத என்கிற செய்தியை நமக்கு முன்வைக்கிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் இதனை உள்வாங்கி இந்த தவக்காலம் முழுவதும் வாழ்வதற்காக அழைக்கப்படுகிறோம். என்னுடைய அந்த சுயநலம் என்கிற வட்டத்திற்குள் இருந்து முதல்ல வெளியே வர வேண்டும். நான், எனது, என் குடும்பம், என் பிள்ளைங்க, இதை தாண்டி நான் சிந்திக்காம என் பக்கத்து வீட்டில் இருக்கவன், என்னை சுற்றி வாழ்பவர்கள், அவர்களை பற்றி நான் ஒருபோதும் சிந்திக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால் வெளியே வாங்க அப்படிங்கிறதான் இன்றைக்கு இறைவார்த்தை நமக்கு தருகிற செய்தி. இரண்டாவது, வெளியே வந்து நீங்க செய்கிற அறச்செயல்கள், ஆன்மீக செயல்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அது உள்ளே சென்று செய்யுங்கள். உங்க வட்டத்திலிருந்து வெளியே வாங்க, அடுத்தவங்களுக்காக, கடவுளுக்காக வெளியே வாங்க. வெளியே வர்ற நீங்க செய்யறதை
உள்ள போய் செய்யுங்க அப்படிங்கிறதா இன்றைக்கு சொல்லப்படுகிறது. இதனை உள்வாங்கி செய்வதற்குத்தான் இந்த சாம்பல் புதன் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அப்ப இதை செய்யணும்னா எனக்கு ஒரு மனநிலை வர வேண்டும். என்னை மீறி என்னை தாண்டி அடுத்தவனை பற்றி நான் சிந்திக்க வேண்டும். அப்போ அதற்கு எனக்கு மனநிலை வேண்டும். நான் எதை செய்தாலும் என் புகழுக்காக, எனக்கு பெயர் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, எனக்கு புண்ணியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, எனக்கும் கடவுளுக்கு மட்டும் தெரிந்தால் போதும் என்று செய்ய வேண்டும். அப்ப இந்த ரெண்டுக்குமே ஒரு மனநிலை தேவைப்படுகிறது. அந்த மனநிலையை கொடுப்பதுதான் இன்றைய நாள் சாம்பல் புதன். இந்த சாம்பல் தான் இதற்கு நமக்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த சாம்பலை பூசுகிற போது குருவானவர் என்ன சொல்லி பூசுறார் நம்ம நெத்தியில? மனிதனே, நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய். இந்த சாம்பல் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் அதுதான். ஒரு நாளைக்கு எல்லாருமே மண்ணா சாம்பலா தான் போகிறோம். இந்த மண்ணிலிருந்து தான் நாம் உருவாகி இருக்கிறோம். இந்த பிறந்த மண்ணிற்கே நாம் திரும்பி செல்ல போகிறோம். அப்போ இதை மனதில் நிறுத்தி நான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஏதோ இந்த உலகத்திலே பல ஆண்டுகள் வாழ போறது போல, இந்த உலகத்திலே பல நூறு ஆண்டுகள் வாழ போறது போல, இந்த உலகத்திலே அதிக ஆண்டுகள் வாழ்ந்தது அதிகபட்சம் விவிலியத்தின்படி 975 ஆண்டுகள். அந்த அளவுக்கு நான் வாழ போறது போல இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய செயல்கள் இருந்துகிட்டு இருக்குது. போட்டி, பொறாமை, அடுத்தவனை எப்படி வீழ்த்தலாம், எனக்கு சேர்த்து வைப்பது, பொருளை சேர்ப்பது, பொன்னை சேர்ப்பது, மண்ணை சேர்ப்பது, இப்படி அடுத்தவனை பற்றி ஒருபோதும் கவலைப்படாமல் எவனை என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, நான் வாழணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு இருப்பதற்கு காரணம் என்னுடைய நிலையாமை நான் மறந்து போகிறேன். எப்ப சாவன்னு எனக்கே தெரியாதுங்கிறத நான் மறந்து போயிடும். நான் செத்த உடனே எதையுமே கொண்டு போக முடியாதுங்கிறத நான் மறந்து போயிடும். அவ்வளவுதான் வாழ்க்கை அப்படிங்கிறத மறந்து போயிடும். அதனாலதான் சொல்லுவாங்க, இந்த மாதிரி திமிர் எடுத்து போய் வாழ்றவங்க, ஆணவத்தோட வாழ்றவங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு 4 நாள் இருந்தான்னா தன்னால புத்தி வரும் அங்க இருக்கிறவங்களை பார்த்து. இதுதான் வாழ்க்கை. ஒரு அரசு மருத்துவமனைக்கு போய் 1 வாரம் இருந்தா தவக்காலம் தராத மாற்றத்தை அந்த அரசு மருத்துவமனை ஒரு மனிதனுக்கு கொடுத்து விடும். அங்க வர்ற மனிதர்கள், அங்க இருக்கிற மனிதர்களை பார்க்கிற போது இவ்வளவுதான் வாழ்க்கை. எப்ப வாழ்க்கை எப்படி ஆகும்னு யாருக்கே தெரியாது. நோய்கள், விபத்துக்கள், எது நடக்கும்னு யாருக்கே தெரியாது. அப்போ இதை மனசுல வச்சு இன்றைக்கு வாழ்றோம். ஒரு செயலை செய்யறப்ப விடாப்படியா நினைக்கிறது. என்னத்தை கொண்டு போயிட போறோம்? அந்த ஒரு பொறுமை, விட்டு கொடுக்கிற மனப்பான்மை. அவர் கிறிஸ்தவனா இருக்கிறேன், கொஞ்சம் மன்னிச்சு போனா தான் என்ன, வாழ்க்கையில் அப்படி என்னத்தை நான் கொண்டு போயிட போறேன், இப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோடு வாழ்வதற்கு தான் இந்த தவக்காலம் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. வாழ்க்கையில் எப்போதுமே இந்த நிலையாமையை என் கண் முன்னால் நிறுத்தி நான் வாழ வேண்டும். இந்த மனித வாழ்க்கை ஒரு நொடி பொழுதுதான். கடவுள் நினைத்தால் ஒரு நொடி பொழுதில் எல்லாம் மாறிப்போம். இயேசு அருமையான உண்மையை சொல்லுகிறார். அந்த பணக்காரன் எல்லாம் சேர்த்து வச்சுட்டு சொல்றான், நெஞ்சே நீ உண்டு குடித்து இளைப்பான், பல்லாண்டுகளுக்கு தேவையானதை நான் சேர்த்து வைத்திருக்கிறேன்னு சொல்றான். அப்போ கடவுள் என்ன சொல்றாரு? அவனுக்கு என்ன சொல்றாரு? என்ன வார்த்தையோட ஆரம்பிக்கிறாரு? அறிவிலியே. என்ன அர்த்தம்? முட்டா பயல, இன்றைக்கு இரவே உன்னுடைய உயிரை நான் வாங்க போகிறேன். நீ சேர்த்து வைத்தது யாருக்கு போக போகிற? இதுதான் நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு நேரம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நான் இந்த உலகத்திலே வாழ்ந்தது போல ஆணவத்தோடும் திமிரோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது கடவுள் என்னை பார்த்து ஒவ்வொரு நேரம் சொல்லுகிற வார்த்தை இதுதான், முட்டாளே, உன் வாழ்க்கை எப்போது முடியும் என்றே உனக்கு தெரியாது. நீ சேர்த்து வைத்தது எங்க போக போகிறது? எனவே இந்த தவக்காலம் மீண்டும் மீண்டும் நம் கன்னத்தில் அடித்தார் போல இதே செய்தியை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. வாழ்க்கை நிலையில்லாதது, நிரந்தரமற்றது. எனவே அதனை மனதில் கொண்டு ஒவ்வொரு நாளும் நான் அடுத்தவரை மன்னித்து, அடுத்தவரை அன்பு செய்து, விட்டு கொடுத்து, அடுத்தவருக்காக கொஞ்சமாவது இறங்கி வந்து நான் வாழ்கிற போது இந்த வாழ்க்கை கடவுளுக்குரிய ஒரு வாழ்க்கையாக மாறுகிறது. எனவே அதற்கான வரத்தை ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் நான் ஆணவத்தோடு, சுயநலனோடு, பேராசையோடு நான் செயல்படுகிறேன், அப்போதெல்லாம் என்னுடைய மூளையில், என்னுடைய அறிவில் நீர் எனக்கு அறிவுறுத்தி கொண்டே இருக்கும். இந்த வாழ்க்கை நிலையில்லாதது, இந்த வாழ்க்கை ஒரு நொடி பொழுதில் மாறி போகும், இதை எனக்கு நினைவுறுத்தி கொண்டே இரும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அனைவரும் எழுந்து நிற்போம்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தந்தையாம் கடவுளை நோக்கி பணிவுடன் மன்றாடுவோம். தவத்தின் அடையாளமாக நம் தலைகள் மீது இடப்படும் இந்த திருநீற்றை சாம்பலை புனிதப்படுத்த அவர் இரக்கம் கொள்வாராக. இறைவா, எங்கள் தாட்சியின் பொருட்டு நீர் மனமிறங்குகின்றீ, பரிகாரங்களினால் மகிழ்கின்றீ. பக்தியுள்ள எங்கள் மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்தருளும். இத்திருநீசை பூசிக்கொள்ளும் அடியார்கள் மீது உமது ஆசியின் அருளை கனிவுடன் பொழிந்தருளும். அதனால் நாங்கள் தவக்காலத்தின் தவ முயற்சிகளை பின்பற்றி திருமகனின் பாஸ்கா மறை நிகழ்வுகளை கொண்டாடவும் தூய்மைப்படுத்தப்பட்ட மனதுடன் வாழவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எழுந்து நிற்போம். நம்முடைய தேவைகளை மன்றாட்டுகளை ஆண்டவருடைய பாதத்தில் எடுத்து வைப்போம். சிறப்பாக இந்த தவக்காலத்திலே இறைவன் தருகின்ற இந்த வாழ்வு மனம் மாறிய வாழ்வாக அமைய, கடவுளை நோக்கி திரும்பக்கூடிய வாழ்வாக அமைய தேவையான அருள் வரங்களை நாம் மன்றாடுவோம். மக்களை ஒன்று கூட்டுங்கள், கூத்தை புனிதப்படுத்துங்கள் என்ற இறைவாட்டிற்கு கேட்ப எம் திருச்சபையின் தலைவர்கள் அனைவரும் இரக்கமாக புனித
ஒழுக்கத்தின் பாதையில் வழி நடத்தவும். திருச்சபை உலகிற்காக ஆண்டவரே உம் மக்கள் மீது இரக்கம் கொள்ளும், உம் உரிமை சொத்தை நீந்திக்கு உள்ளாக்காதே என்ற மன்றாட்டுக்கு எனவே உலகில் போர் மற்றும் வன்முறையினால் வாழும் நாடுகள் அமைதி பெறவும், உலக தலைவர்கள் பழிவாங்கும் உணர்வை துறந்து இரக்கத்தோடு செயல்படவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரை இறுதி வேளையில் உம் அன்னையை எமக்கு அளித்தீர். உன் தாய் மரியாளை முன்மாதிரியாக பின்பற்றி தீய வழிகளை விட்டு விலக்கி முழு இதயத்தோடும் தாகத்தோடும் உம்மிடம் திருப்பி வரவும் மனமாற்றத்தின் மக்களாக வாழவும் இறைவாமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலிந்தோர் மற்றும் துன்போருக்காக ஆண்டவர் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர், நீடிய பொறுமை உள்ளவர், பேரன்பு மிக்கவர் என்ற நம்பிக்கையில் வறுமையிலும் நோயிலும் வாடும் எமது சகோதர சகோதரிகள் தமது பேரன்பில் ஆற்றுதல் பெறவும், எமது பிறரன்பில் நற்செயல்கள் வழியாக அவர்களின் துன்பங்கள் நீங்கவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் சமூகத்திற்காக மறைவாய் இருப்பவற்றை காணும் உங்கள் தந்தை உங்களுக்கு கைமாறு அளிப்பார் என்ற நற்செய்தியின் வாக்கின்படி எமது ஜெபமும் நோன்பும் பிறரன்பு பணிகளும் வெளிவிடுவதற்காக இல்லாமல் உண்மையான உள்ளத்து தூய்மையோடு அமைய வேண்டுகின்றோம். எம் சமூகத்தை சார்ந்த அனைவரும் இத்தவக்காலத்தின் அருளை பெற்று ஒருவருக்கொருவர் மன்னிப்பை வழங்கி கிறிஸ்துவின் அன்பில் புதிய மனிதர்களாக வளர தேவையான ஆசிரை அருள் வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சற்று நேரம் கண்களை மூடி கரங்களை குவித்து நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே நோக்கி மன்றாடுகிறோம். அன்புக்குரியவர்களை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, தவக்கால தொடக்கமாக அமையும் இப்பலியை சிறப்பாக ஒப்புக் கொடுத்து உம்மை வேண்டுகின்றோம். தவ செயல்களாலும் பிறரன்பு செயல்களாலும் நாங்கள் தீய ஆசைகளை அடக்குவோமாக. இவ்வாறு பாவத்திலிருந்து தூய்மை பெற்று உம் திருமகனின் பாடுகளை ஆர்வமுடன் கொண்டாட தகுதி உள்ளவர்களாக திகழ்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு
இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இச்சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மென்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் போற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் மறுபடியும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்க பரவி இருக்கும் அது திரு ஆவியை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆய ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும்.
மேலும் உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தவும் திருமுக ஒளியினுடைய ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள் எங்கள் ஊர்த அன்னை, அவருடைய கணவரான புனித வளனார், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு நமக்கு தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவங்களை போக்கும் இறைவனின் செல்வதியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செல்வதியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செல்வதியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செல்வதி, உலகின் பாவங்களை போக்குகிறவர். மனம் மாறி நற்செய்தி நம்புங்கள் என்று நம்மை அழைக்கின்றவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே
அன்புக்குரியவர்களே, இன்றைய சாம்பல் புதன் வழிபாட்டை சிறப்பித்தவர்கள் நம்முடைய மறைக்கல்வி மாணவர்கள். எனவே அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டை சிறப்பிப்பவர்கள் பாடகர் குழுவினர் வருகிற ஞாயிறு வழிபாட்டை சிறப்பிப்பார்கள். அன்புக்குரியவர்களே, தமக்கு இத்திருவிருந்து எங்களுக்கு உதவ வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். அதனால் எங்கள் நோன்புகள் உமக்கு ஏற்புடையனவாகி நாங்கள் நலமடைய உதவுவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மனமாறி நற்செய்தியை நம்ப சென்று வாருங்கள். கடவுள் நம்மோடு. அருளும்
எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே. உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. என்றும் நிறைவிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவிடம் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே. உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள்